அந்த தொடரில் இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் இஸ்லாம் வழங்கிய அந்த உரிமைகளை பேணுவதற்கும் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கும் எவ்வளவுதான் ஆர்வம் காட்டினாலும் அதுக்கு தடையாக இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள். கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பதற்காக திருமணம் செய்கிறார்கள் என்றால் அந்த சந்தோஷத்தை அவர்கள் அடைகிற வகையில் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அதெல்லாம் ஒப்பந்தத்தினுடைய ஒரு விதியில் அந்த பையன் செய்ய வேண்டி இருக்கிறது என்று பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளாம இதை ஒரு போட்டியாகவே எடுத்துக்கொள்கிற காரணத்தினால தான் அவங்களுக்குள்ள இந்த அந்யோன்யம் எல்லாம் சிதைந்து போவதை பல குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். கணவன் மனைவியாக இல்லற வாழ்க்கையில் நுழையக்கூடியவர்கள் அந்த இரவு நேரத்தில் அவர்கள் தனிமையில் விடப்படுவதை தவிர மற்ற நேரங்களில் அவர்கள் கொஞ்சுவதோ அவர்கள் சந்தோஷமாக இருப்பதோ ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்வதோ இந்த பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் வெறுப்பாக தோன்றுகிறது. குறிப்பாக பெற்ற தாய்க்கு, குறிப்பாக மாமியாருக்கு, இந்த பெண்ணுடைய மாமியாருக்கு அருவருப்பாக தோன்றுகிறது. ஆனால் இஸ்லாம் இந்த மாதிரி செய்வதை நமக்கு ஒத்துக்கொள்கிறதா? ஒரு அநியாயம் செய்வதை, உடன்படிக்கைக்கு எதிராக நடப்பதை ஒத்துக்கொள்வதா என்றால் நிச்சயமாக இல்லை. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மனைவிமாரோடு நடந்தார்களோ அந்த மாதிரி உங்களுடைய குடும்பங்களை நடத்த முடியுதா? நீங்க விரும்புறீங்க, எந்த விதமான விதிமுறையும் போடாவிட்டாலும் கூட இயற்கையாகவே அந்த இளம் தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பார்கள், ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்வார்கள். ஆனா என்ன நடக்கிறது என்று பார்த்தால் தாயாருக்கு ஒரு பையன் பயப்படுறான். என்ன பயப்படுறான்? நம்ம மனைவியோட பேசினா தப்பா நினைப்பாங்களோ, சந்தோஷமா இருந்தா தப்பா நினைப்பாங்களோ, ஒன்னா போய் சாப்பிட்டா தப்பா நினைப்பாங்களோ என்று நினைக்கிற அளவுக்கு பெற்றோர்கள் அவங்களுடைய சந்தோஷத்துக்கு குறுக்க நிற்கிறார்கள், அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கு தடையாக நிற்கிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை பற்றி ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கடமையான குளிப்பை ஒன்றாக சேர்ந்து தான் குளிப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள். இந்த மாதிரி சேர்ந்து இருவரும் சேர்ந்து குளித்தல் என்பதை உங்க குடும்பங்களை கற்பனை செய்ய முடியுமா? இந்த குடும்ப அமைப்புகள்ல அவர்கள் கணவன் மனைவியாக மாத்திரம் தனியாக இருப்பார்களே ஆனால் அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் அதை செய்ய முடியல? ஏனென்றால் இந்த பெற்றோர்கள் ஒரு அருவருப்பான காரியமாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். இது எப்படி சேர்ந்து குளிக்கிறது, அது என்னது என்று ஒரு பெரிய தவறான மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறது போல இன்றைக்கு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். சமீபத்தில் மலேசியாவில் அதிகமான விவாகரத்துகள் நடந்த பொழுது ஒரே ஒரு பகுதியில் மாத்திரம், பினாங்கில் ஒரு பகுதியில் மாத்திரம் விவாகரத்து நடக்கிறது இல்லை. எல்லாம் முஸ்லீம் நாடு, முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு நாடு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த செய்தி பேப்பர்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதில் என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த ஏன் அங்க மட்டும் விவாகரத்து கம்மியா இருக்குன்னு கேட்டா அவங்க சேர்ந்து குளிக்கிறத வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில் மாத்திரம் தம்பதிகள் சேர்ந்து குளிப்பார்கள். சேர்ந்து குளிக்கிற காரணத்தினால அவர்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கம் ஏற்படுகிறது. ஏன் ஏற்படுதுன்னா உள்ள போக தேவையில்லை, அனுபவ ரீதியாக அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த ஆய்வை மேற்கொண்டு சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலும் இன்றைக்கு மனோதத்துவ ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட முடிவுகளும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக செல்வதற்கு, பிரிவினை வராமல் செல்வதற்கு இது ஒரு காரணம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது செய்ய விடுவாங்களா? அவர்கள் செய்ய மறுக்க மாட்டாங்க. இந்த பையனை சொன்னா ரெடின்னு சொல்லுவான், அவங்களும் ரெடின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பிரச்சனை எங்க இருக்கிறது? பெற்றோர்கள் குறுக்க நின்று கொண்டு அதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் தலைவாரி விடுவேன். தலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான முடி வச்சிருப்பாங்க. அப்ப தலையை வாரி விடுறது அவங்களே வாரி கொள்ளலாம். ஒரு ஆம்பளைக்கு அவர் தலையை வாரிக்கிற முடியாதா? வாரி கொள்ளலாம். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த மனைவிட்ட தலையை வாரி விட சொல்லுவாங்க, மனைவியின் தலைவாரி விடுவாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் மாதவிடாயா இருக்கிற நேரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் தலைவாரி விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசல்ல ஏத்திகாப் இருப்பாங்க. பள்ளி வாசல்ல ஏத்திகாப் இருக்கும் பொழுது பள்ளி வாசல்ல வீடு பக்கத்துல தான், ஒரு வாசல் தான் இருக்கும். அந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் பள்ளி வாசல். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையெல்லாம் கலைஞ்சு போயிருமா, தலையை சீவுறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, தலையை உள்ள நீட்டுவாங்க. வீட்டில இருந்து நான் தலையை வாரி விடுவேன் ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பொது இடத்துல கூட நடக்கிறது.
பள்ளி வாசல்ல கூட என்ன செய்யற இந்த காரியங்கள்லாம் தலையை சீவுறது என்பது, தலையை வாரி விடுதல் என்பது ஒரு மனைவி கணவனுக்கு தலைவாரி விடுதல் மாதிரியான ஒரு காரியம் செய்யறது இன்னைக்கு சமூகத்தில் நடக்குமா? உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு செஞ்சா என்ன ஆகும்? உங்களோட கூட பிறந்தவர்களும் உங்களுடைய பெற்றோர்களும் ஒரு மாதிரியாக ஒரு எடுத்துக்கொள்றாங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், இதெல்லாம் அந்த குடும்பத்தில் விரிசல் இல்லாம சந்தோஷமாக செல்வதற்கு காரணமா இருக்கு. இதையெல்லாம் தடுக்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் இருந்தா எப்படி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க? எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க? நம்ம பையன் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மருமகளை தங்களுக்கு போட்டின்னு நினைக்கிறாங்க. எப்படி மருமக எப்படி தாய்க்கு போட்டியாக முடியும்? தாயுடைய இடத்தை ஒரு காலத்திலும் எந்த ஒரு பெண் அடைய முடியாது. அதே இடத்துல மனைவியுடைய இடத்தை தாய் அடைய முடியுமா? மனைவிங்கிற இடத்தை அவ தான் அடைய முடியும், தாய்ங்கிற இடத்தை இவன் அடைய முடியும். இவளுக்கு அவ போட்டியா வர முடியாது, அவளுக்கு இவ போட்டியா வரவே முடியாது. போட்டி நினைக்கிறாங்க. பங்கு போட வந்துட்டான். ஒவ்வொன்றும் ஒரு வகையானது. தாய் பாசங்கிறது வேற, சகோதர பாசங்கிறது வேற, கணவன் மனைவி பாசங்கிறது வேற. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையானதாக இருக்கும் பொழுது ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி நினைக்க கூடாது. ஒரு மனைவி இருக்கும் இன்னொரு மனைவி வந்தா வேண்டா போட்டின்னு சொல்லலாமே தவிர தாய் மருமகளும் போட்டியா? இவர்கள் இப்படி நினைக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி நினைத்துக் கொண்டு இதெல்லாம் தடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நான் நறுமணம் பூசி விடுவேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நீங்க நறுமணம் பூச முடியுமா வீட்டில் உட்காந்துக்கிட்டு? கணவனுக்கு மனைவி நறுமணம் பூசினா என்னமோ பயங்கரமான பாரதூரமான ஒரு தப்பு செய்யற மாதிரி அந்த தாய் நினைக்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் சாதாரணமாக செய்யலாம், பெரிய விஷயமே கிடையாது. ஒரு குழந்தைக்கு நீங்க தைலம் தேய்ச்சி விட மாட்டீங்களா? அதை தப்பா யாராவது எடுத்துக்கொள்றாங்களா? அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை எல்லாத்தையும் வரணும். குடும்பங்களில் சந்தோஷம் நிலவ வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மனைவிமார்களிடம் செய்து கொண்டார்களோ அதெல்லாம் நம்ம எல்லாரும் செய்வதற்கு யாரும் குறுக்க நிற்க கூடாது. நீங்க குறுக்க நின்றா எதுக்கு குறுக்க நிற்கிறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் குறுக்க நிற்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைக்கு குறுக்க நிற்கிறீங்க. அவங்க காட்டி தந்த அழகான இல்லற வாழ்க்கைக்கு தடையா நிற்கிறீங்க என்றுதான் அதற்கு அர்த்தமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் நேரத்தில் கூட என்னுடைய மடியில சாய்ந்து படுத்திருப்பார்கள். மடியில படுத்து கிடக்கிறது, மடியில படுத்து கிடக்க முடியுமா இன்றைக்கு சமூக அமைப்புல? மடியில ஏன் இதுக்கு சொல்றேன்னு கேட்டா, எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு பாரதூரமான குற்றமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் இந்த ஒரு ஆம்புல இந்த குடும்ப வாழ்க்கையில செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கரெக்டா நிறைவேற்றுவதற்கு நம்ம ஒத்துழைப்பு செய்வோம். நம்ம பையன் அந்த அக்ரிமெண்ட் ஒழுங்கா செய்யட்டும், அதுக்கு நம்ம உறுதுணையா நிற்போம், நம்ம ஊக்குவிப்போம் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக அதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இப்ப நீங்கள் எல்லாம் நாளைக்கு மாமனார்களாக மாமியார்களாக மாறலாம். உங்களுக்கு கிடைக்காத இந்த உரிமைகளையாவது உங்களுடைய சந்ததிகளுக்கு கொடுக்கணும். இன்றைக்கு நம்மளுடைய வயசான காலத்தில் அதெல்லாம் தரவில்லை என்று சொன்னால் நம்ம இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நம்ம மார்க்கத்தில் உள்ள இந்த உரிமையை நம்ம கொடுக்கணும். இதை மீறக்கூடிய வகையில் நம்மளுடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், சேர்ந்து சாப்பிடணும். ஒரு மனைவிக்கு கணவன் செய்யற கடமை என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார். அப்ப சொல்றாங்க, அன் துத்தை மகா இதா தைம்த, நீ உண்ணும் போது நீ அவளோட சேர்ந்து உண்ணணும். இதை அனுமதிக்கிறாங்களா? சேர்ந்து உண்ண விடுவாங்களா? சாப்பாட்டை வந்துருச்சுன்னு சொன்னா நீ போய் வச்சுட்டு போய் அங்கே உட்காரு, நீ கடைசியா சாப்பிடு என்ன சொல்லணும்? ஒரு பெற்றோர்கள் நீங்க சேர்ந்து சாப்பிடுங்க, நீ எடுத்துக்கொண்டு சாப்பிடுங்க, ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுங்க, இப்படி சொல்லக்கூடிய பெற்றோர்களை பார்த்துருக்கிறீங்களா? மகனை மருமகளை நீங்க ஒண்ணா வந்து சாப்பிடுங்கம்மா, அதுல தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கம் அப்படித்தானே சொல்லி இருக்குது என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களை பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. அதெல்லாம் பயங்கரமான தப்பு மாதிரி என்ன செய்யறாங்க, நினைக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு தக்ஸுவகா இதக்த சைத்த, மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள், நீ ஆடை அணியும் பொழுது அவங்களுக்கு ஆடை எடுத்து கொடுக்கணும். ஒரு ஆம்புல அவனுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டானே ஆனால் அவனுடைய மனைவிக்கு அது மாதிரி என்ன செய்யணும், எடுத்து கொடுக்கணும். அதுக்காண்டி எல்லா நேரத்திலும் எடுத்து கொடுக்க முடியாது இல்லையா? இவனே கஷ்டத்தில் இருக்கிறான், இவனுக்கு வேண்டிய ஒரு ஆடை எடுத்துக்கொள்வதற்கு 1000 தடவை யோசிக்கிறான், இவனுக்கு தேவையான ஒரு வாட்சி வாங்குவதற்கு கணக்கு போடுற நிலையில் இவன் இருந்தான்னு சொன்னா இப்போ எடுத்து கொடுக்க முடியாது. பரக்கத்தால தந்திருக்கிறான், அடிக்கடி போய் தான் எடுக்க வேண்டிய நிலை இருக்குது. மனைவிக்கு சேர்த்து ஒன்று எடுத்துக்கிறேன்னு இது நடைமுறையில் விடுறாங்களா? மனைவிக்கு ஏதாவது ஒரு கணவன் செய்யறதா இருந்தா கூட்டு குடும்பத்தில் பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் செய்யறதா இருந்தா திருட்டுத்தனமா தான் செய்யணும். இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்புல என்ன இருக்குது, யாருக்கும் தெரியாம ஒளிச்சுக்கிட்டு ஒரு மனைவிக்கு பூ வாங்கிட்டு கொடுக்க முடியுமா? ஒரு மனைவிக்கு அல்வா என்ன கொடுக்க முடியுதா? சமூகத்துல ஒரு மனைவிக்கு தேவையான ட்ரெஸ் கொண்டா கொடுக்குறாங்க, தாய்க்கு தெரியாம, தங்கச்சிக்கு தெரியாம, அக்காவுக்கு தெரியாம, வீட்டுல அடுத்தவளுக்கு தெரியாம, இது திருட்டு வேலையா? அப்ப மார்க் அனுமதிச்சுக்கிற ஒரு ஹலாலான ஒரு வேலையை கூட பயந்து பயந்து செய்யற அளவுக்கு நம்ம சமூகம் இருக்கா இல்லையா? அதனால குடும்பத்துல பிரச்சனைகளை
அந்யோன்யம் கெட்டு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கம் இல்லாம இப்படி தூரமா நிற்கிறாங்களே, காரணம் என்ன? இந்த அந்யோன்யத்தை வளர்ப்பதற்கு நம்ம பாடுபட வேண்டும். அப்ப நீ அணியும் போது அவளுக்கு அணியக்கூடு என்று சொன்னால், இவன்கிட்ட செழிப்பான ஒரு நிலை இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்தவாறு மனைவிக்கு தேவையானது எடுத்து கொடுக்க வேண்டும். அது கிடையாது. அப்ப அந்த மாதிரியான நிறைய சந்தோஷங்களை, நிறைய இன்பங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இழந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி ஆயிஷாவும் ஒரு ஓட்டு பந்தயத்தில் ஓடுறாங்க, யாரும் முந்தி புறா பார்க்குவோமாண்டு. அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு ரெண்டு தடவை நடந்திருக்கிறது, பல தடவை நடந்திருக்கேன், ரெண்டு தடவை நடந்தது நமக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நடக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோத்து போயிடுறாங்க, ஆயிஷா நாய் முந்தி ஓடி போயிடுறாங்க. இது ஒரு காலகட்டம். பிறகு ஒரு காலகட்டத்தில் அதே மாதிரி ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சிடுறாங்க. ஆயிஷா நாய் கொஞ்சம் கனத்து போயிட்டாங்க, குண்டாய் போயிட்டாங்களா, அவங்களுக்கு ஓட முடியல, பின்தங்கிட்டாங்க. அப்ப ஆயிஷா நாயிட்ட சொன்னாங்க, அன்னைக்கு ஜெயிச்சில அது கணக்கு சரியா போச்சு, அன்றைக்கு நீ என்னைய ஜெயிச்சில, நான் இப்ப உன்னையும் ஜெயிச்சு விட்டேன், அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு, ஹாதிஹி பி ஹாதிஹி, அதுக்கு இதுக்கும் சரியா போச்சுன்னு எதுக்கு சொல்றேன்? இது மாதிரிலாம் ஒரு தெருவில் ஒன்றை விடுவீங்களா? அட முடியா, வயசா சுகர் ஏறி போச்சுன்னு பீச்சுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா போனா அது ஒரு பிரச்சனை ஆக்குறாங்களே. அட கணவன் மனைவி ஒன்னா போய் பீச்சில் நடந்து போனாங்க, நாங்கள் ஒரு என்னமோ பயங்கரமான தப்பு செஞ்ச மாதிரி ஓடி இருக்கிறாங்க, ஓட்டப்பந்தயம் போட்டிருக்கிறாங்கன்னு மார்க்கத்தில் இருக்கு. இதெல்லாம் தப்பா? கணவன் மனைவி தான் ரெண்டு சட்டப்பூர்வமான சேர்ந்திருப்பதற்கு உரிமை படைத்தவர்கள் தானே. அதெல்லாம் கூட இன்னைக்கு தவறுதலாக என்ன செய்யப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. அப்படி தேவையாக மனைவியும் வாக்கிங் போகணுங்கிற நிலையில இருப்பா, கணவனும் இருப்பான், கூட்டிட்டு போக மாட்டான். ஏன்? சமூகத்துக்கு பயந்துகிட்டு, வீட்டில் உள்ளவங்களுக்கு பயந்துகிட்டு. அப்ப அந்த மாதிரியான நிலையில மாத்தணும். ஒன்னா வெளியே போற தப்பு கிடையாது, ஒரு தப்பு கிடையாது. இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனால் ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் வீட்டில் இருக்கும் பொழுது தோழிகள் வந்து என்னோட விளையாட வருவாங்க, நாங்க தோழிங்கிற முறையில் விளையாண்டுக்கிட்டு பேசிட்டு இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே தோழிகள்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமறிச்சு போய் விளையாடுங்க, எனக்காக நீங்க பண்றீங்க, நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த தோழிகளை அனுப்பி வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு பெண்ணிட்ட வந்து உங்களுடைய தோழி வந்து வீட்டில் வந்து பேச முடியுமா? மாமியா இருக்கும்போது, மாமியா இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை பார்த்து அவங்களோட தோழிகள் வந்து பேச முடியுமா? முடியாதுங்க. என்ன பேசிட்டு இருக்கு, உனக்கு என்ன பேசுறீங்க, எவ்வளவு வேலை கிடக்குது, வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டால் பேச முடியுமா? முடியாது. எதுக்கு சொல்லணும்னா தொட்டு காட்டுவதற்கு இதை சொல்றோம். டோட்டலாவே மன ரீதியாக இவங்கள்ட்ட ஒரு நோய் படிஞ்சிருக்கிறது. நம்ம தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிற மாமியார்மார்கள்ட்ட எல்லாத்தையுமே மனோ ரீதியாக ஒரு நோய் படிந்து. என்ன நோய் அது? அத மருமக வந்து மகனை நம்மள்ட்ட பிரிக்கிறதுக்கு வந்திருக்கிறா, அந்த நோய். என்ன நோய் படிஞ்சிருக்குது? இவ வந்தா மகனுடைய அன்பு குறைஞ்சு போயிடும், மகனுடைய பாசம் குறைஞ்சு போயிடும், அது பிரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. அப்ப கல்யாணம் பண்ணாம வச்சிருங்க வீட்லயே, அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுக்க, சந்தோஷப்பட்டியே, பொண்ணை போய் தேடினீங்க, அதுக்காக பாடுபட்டிய. அப்ப எதுக்கு பண்ணீங்க? உங்க கணவர் எப்படி இருந்தாரு அப்படி பார்க்கணுமா இல்லையா? உங்க பையனை பத்தி நினைக்கிற மாதிரி நீங்க என்ன செய்யணும், உங்க கணவர் எப்படி இருந்தாரு, உங்களோட தானே இருந்தாரு, அவங்க தாயில மடியில முடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க எவ்வளவு ஏங்கிருப்பீங்க. ஒவ்வொரு மாமியார்மார்களும் உங்க கணவன்மார்களோட உங்க மாமியார் சேர்ந்திருக்க விடாமல் தடையா இருந்தார்களே, இடைஞ்சலா இருந்தார்களே, அப்போலாம் எவ்வளவு மன வருத்தப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி இந்த மாமியா பண்றாங்களே, அதை எப்படி நீங்க செய்யலாம்? அப்ப உங்களுக்கு இழைக்கப்பட்டது அநியாயமாக உங்களுக்கு தெரிகிறது. உங்க கணவன் சந்தோஷமாக ஒரு பொருளை வாங்கி ஒளிச்சு கொண்டாந்து தரும் பொழுது திருட்டுத்தனம் செய்யற மாதிரி உங்க மனசு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கணும்னு சொன்னா மன ரீதியா மனசை மாத்தணும். இது மார்க்கத்தில் நம்ம இஸ்லாத்துல இஷ்டத்துக்கு வாழ்ற ஒரு சமுதாயம் அல்ல இது. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்த ஒரு நெறிமுறையில வாழக்கூடிய ஒரு சமுதாயம். இந்த சமூகத்தில் வந்து அல்லாஹ்வும் ரசூல் அனுமதித்த காரியத்தை நம்ம தாய் என்கிற ஒரு அந்தஸ்தை வைத்துக் கொண்டு, தந்தை என்கிற ஒரு அந்தஸ்தை வைத்துக் கொண்டு, சகோதரன் சகோதரிங்கிற அந்தஸ்தை வைத்துக் கொண்டு அதை மறுக்க கூடாது, தடுக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது, அதை விமர்சிக்க கூடாது, அதை குத்தி பேசக்கூடாது. இதுதான் இன்னைக்கு ஒப்பந்தங்களா ஆண்கள் நிறைய பேர் மீறுவதற்கு காரணமா இருக்கிறது. அவங்க செய்ய ஆசையா இருக்கிறாங்க, தயாரா இருக்கிறாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில மனைவிமார்களை மகிழ்ச்சியோடு வைத்திருக்க எல்லா ஆம்பளையும் ரெடியா இருக்கிறாங்க. எங்க பிரச்சனை வருதுன்னு கேட்டா அவங்களை பெற்றவர்களால் பிரச்சனை வருகிறது. அது வந்து வெறுக்கிறார்கள். வெறுத்தாங்கன்னா எதை வெறுக்கிறாங்க? மார்க்கத்தை வெறுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை வெறுக்கிறாங்க, ரசூல் காட்டின உரிமையை மறுக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் அந்த போக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது மாதிரியான ஒரு சந்தோஷங்களை எல்லாம் கை கொள்வதற்கு பெற்றோர்கள் குறுக்கே இருக்கக்கூடாது என்பதை இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த கணவன்மார்கள் மனைவிட்ட நடக்கிற அந்த உரிமையை பற்றி கேட்கிற ஹதீஸ்ல இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒலா தல்ரிபில் வஜ்ஹ, எந்த ஒரு காரணத்தினாலையும் மனைவியை நீ முகத்தில் அடிக்கக்கூடாது. மனைவியோடு நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள்ல ஒன்று என்ன, எதுக்கு கன்னத்தில் அரைஞ்சிடுறது, எதுக்கு எடுத்தாலும் கோவம் வந்துருன்னா கன்னத்தில் அரைஞ்சும் போது அடிக்கலாமா, எதுக்கு அடிக்கலாம், அடிக்கலாம், ஒரே ஒரு விஷயத்தை அடிக்கலாம்.
ஒரே ஒரு பெண்களை அடிக்கிறதாக இருந்தால் ஒரே ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் நீங்க அடிக்கலாம். என்ன காரணம்? இல்லா ஐயத்தின ஹஜ்ஜத்துல் விதாவுல, கடைசி ஹஜ்ஜில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷைஆ, பெண்கள்கிட்ட உங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது, எதை தவிர இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதை தவிர உங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது, உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, இல்லா ஐயத்தின பிஃபாஹிஷத்தின் முபையினா, தெளிவான அருவருக்கத்தக்க செயலை அவர்கள் செய்தாலே தவிர, அருவருக்கத்தக்க செயல்னா என்ன? விபச்சாரம் அர்த்தம் கிடையாது. அதுக்கு தூண்டுற விதமாக, அதுக்கு நெருக்கமாக அந்த மாதிரியான ஒரு அருவருப்பான ஒரு ஆள்கிட்ட பேசிக் கொண்டிருப்பது, அருவருப்பான முறை ட்ரெஸ் அணிவது, அடுத்தவர்களுக்கு காட்சி பொருளாக ஆவது, இது மாதிரியான ஒரு அசிங்கம், அசிங்கம்னு ஆபாசம் இருக்குல்ல, ஃபாஹிஷான ஆபாசம், வெளிப்படையான ஆபாசமான நடந்தாலே தவிர உங்களுக்கு ரைட்டு கிடையாது. ஆபாசமா நடந்தா தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஃபஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, நீ ஆபாசமா உடை அணிந்திருக்கிறாய், ஆபாசமா பேசுகிறாய், எப்ப பார்த்தாலும் போன்ல யார்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறாய், அதனால உன்னோட எனக்கு சந்தோஷமா இருக்க முடியாது என்று சொல்லி அவர்களை படுக்கையிலிருந்து நீங்கள் விலக்கி வையுங்கள். எப்ப? சும்மா உப்பு போடாததுக்கும் சோறாக்காததுக்கும் ஏத்து பேசுனதுக்கெல்லாம் இது செய்யக்கூடாது. பொம்பளைங்கிற முறையில் இத்தனை பஞ்சாயத்துகள் வரும். இன்னைக்கு கூட பேப்பர்களை நீங்க படிச்சா பார்க்கலாம். அதாவது வருஷத்துக்கு ஆண் பெண் தகராறு வர்றதை பத்தி சர்வே எடுக்கிறாங்க. ஒரு 1000 பேர் ஆம்பளைட்டு 1000 பொம்பளைட்டு சர்வே எடுக்கிறான். சர்வே எடுத்து சொல்றான், வருஷத்துல 135 தடவை சண்டை போடுறாங்களாம் புருஷன் பொண்டாட்டி. பாதி நாள் ஏறக்குறைய வருஷத்துல 365 நாள்ல ஏறக்குறைய 30% ஆகுது. அப்போ 135 நாட்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லா குடும்பங்களும் சராசரி ஆவரேஜ், சில பேர் 200 இருக்கும், சில பேர் 100 இருக்கும். ஆவரேஜ்ல கொஞ்சம் சொல்றான். ஆவரேஜ் என்ன சொல்றான்டா, கணவன் மனைவின்னா 135 நாளைக்கு என்ன செய்யறாங்க, அவங்க வருஷத்துல சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சண்டையெல்லாம் வரும். இதுக்காக தனியாக போய் படுத்துக்கிற முடியுமா? 135 நாளைக்கு எல்லாம் இருக்க முடியாது. எதுக்காக நம்ம தனியா இருக்கலாம்? ஆபாசமா அவர்கள் நடந்து கொண்டால், நடையில் ஆபாசம், உடையில் ஆபாசம், பேச்சில் ஆபாசம், அடுத்தவர்களை கெடுக்கிற விதமான ஒரு தோற்றம், இதுகளோடு அவர்கள் வந்து நடமாடவோ, பயங்கரமா அலங்கர் லிப்ஸ்டிக் போட்டு வெளியே போறது, இதெல்லாம் வெளியே போய் லிப்ஸ்டிக் போட்டுட்டு போற, இதெல்லாம் வெளிப்படையான ஆபாசம். இந்த ஆபாசமாக நடந்தால் தான் என்ன செய்யணும்? ஆண்கள் வந்து வெறுக்கணும். என்ன வெறுக்கணும்? இந்த அவங்க நினைக்கிறாங்க இந்த ஆபாசமா நடந்தா இருக்கலாம். கணவன்கிட்ட எப்படி நடந்துட்டு போ, வெளியில் என்னதுக்கு ஆபாசம்? வெளியில் ஆபாசமா நடப்பார்களே ஆனால் ஃபஹ்ஜுருஹுன்ன, கடைசி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெளிப்படையான ஆபாசத்தை செய்தால் ஃபஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, அவங்கள வந்து படுக்கையில இருந்து என்ன செய்யுங்க, ஒதுக்கி வைங்க, அவங்கள தனியா படுக்க, நீ தனியா படுங்க. தன்னால ஆஹா நம்ம கணவர் வெறுக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம செய்யறவருக்கு பிடிக்கல, அவர் வந்து நம்ம மேல வெறுத்துட்டாருன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும் என்கிற ஒரு பயம் வர்ற மாதிரி அப்ப ஒதுக்கி வைக்க சொல்றாங்க. அதுக்கும் சரியா வரலன்னு சொன்னா ஃபஹ்ரிபுஹுன்ன லர்பன் கைர முபர்ரஹின், காயம் படாத வகையில் அடிக்கிறது மட்டும்தான். எது அடிக்கலாம்? ஆபாசமா இருந்தா மட்டும் என்ன செய்யலாம்? அசிங்கமா நடப்பது, ஆபாசமா நடந்து சொல்லு கேட்கல என்று சொன்னால் அப்ப நீங்க அடிங்க. ஃபைன் அதானகும் ஃபலா தபு அலைஹின்ன சபீலா, அவர்கள் கட்டுப்பட்டுக்கிட்டார்களே, ஒத்துக்கொண்டார்களே ஆனால் அவர்களுக்கு எதிராக வேற எந்த மார்க்கத்தையும் தேடாதீர்கள். நீ குடும்பத்தில் அடிக்கிறதுக்கு சர்வே எடுத்திருக்கிறான். இந்த 135 சண்டையில 100 சண்டையில் அடிக்கிறான். 135 சண்டை வருதுன்னு சொன்னா 100 சண்டையில கையை நீட்டுறான். இது சண்டைகள் எல்லாமே என்ன சண்டை? ஆபாசமான சண்டையா? அந்த மாதிரி அசிங்கமான அந்த மேட்டருக்குள்ள சண்டை ஒரு சண்டை கிடையாது. உப்பு பெறாத ஒரு மேட்டருமாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு காரணத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கொண்டு கைகள் ஆம்பளைங்கிறதா நீட்டிடக்கூடாது. ஒரு அசிங்கமான ஒரு செயல்ங்கிறது உங்களையும் சேர்த்து பாதிக்கும். ஒரு பெண் அசிங்கமாக நடந்து கொண்டால், ஒரு பெண் ஆபாசமாக நடந்து கொண்டால் அவரோட நிற்காது, நீங்க வெளியில் நடமாட முடியாது. உங்களை 4 பேர் சட்டை பண்ணி கேள்வி கேட்பான், என்னடா முன்னாடி ஊர் சுத்துறான்னு கேட்டான், என்ன ஆயிரும்? நமக்கு தான் கேவலம். அப்ப அந்த மாதிரி ஒரு காரணத்துக்கு தான் நீங்க கை நீட்டலாம். அது இப்ப முதல்ல ஒதுக்கி வச்சு பார்த்துட்டு அதுக்கும் சரியா வராட்டி தட்டி தட்டி பார்க்கறதுக்கு எனக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அப்ப கூட ஒலா தல்ரிபில் வஜ்ஹ, முகத்தில் அடிக்கக்கூடாது. அடிக்கிறவங்களை எப்ப பர்மிஷன் இருக்கிறதோ அந்த நேரத்தில் கூட எங்க அடிக்க கூடாது? முகம்ங்கிறது அல்லாஹ் படைச்ச உறுப்புகள்லயே சிறந்த உறுப்பு எது? முகம். அதுலதான் பகுத்தறிவு இருக்கிறது, அதுலதான் பார்க்கிற அறிவு இருக்கிறது, அதுலதான் கேட்கிற அறிவு இருக்கிறது, அதுலதான் முகந்து பார்க்கிற அறிவு இருக்கிறது, அதுலதான் ருசித்து பார்க்கிற அறிவு இருக்கிறது, தொட்டு அறிவும் அதுல உடம்பு பூரா இருந்தாலும் அதுலயும் இருக்கிறது. 6 அறிவும் ஒரே இடத்துல இருக்கிற ஒரு பாத்தியது தலை தான். கையில வெறும் தொடுற அறிவு மட்டும்தான் இருக்கும். தலையில தான் என்ன இருக்கு? 6 அறிவும் உள்ளதுன்னா மனுஷனா இருக்கிறான். மனுஷனே மண்டை தான் சொல்ல போனா. அதுல கை வச்சு கூடாது.
முகத்தில் போய் என்ன செய்யக்கூடாது, நீ வந்து அடிக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். வீணுக்கு அடிக்கக்கூடியவர்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள். அப்படி அடிக்கும்போது முகத்தில் அடிக்கிறவங்க இருக்கிறார்கள். முகத்தில் அடிக்கிறதுக்கு அறவே அனுமதி கிடையாது. மற்ற நேரத்தில் அடிப்பதற்கு ஆபாசமாக போனாலே தவிர, அருவருக்கத்தக்க அசிங்கமான காரியத்தை செய்தாலே தவிர, கை நீட்டுவதற்கு ஆண்களுக்கு என்ன இல்லை, மார்க்கத்தில் அனுமதி கிடையாது என்று இறுதி பேருரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அடுத்து சண்டை வந்துச்சுன்னு வைங்க, வலா துகப்பிஹ், ஆபாசமா நீ பேசாத அப்படிலாம் பேசுவான். சண்டை வந்துருச்சுன்னு சொன்னா அவன் என்ன சொன்னாலும் அதை சொல்லி சண்டை போடு, சோறாக்கலன்னு அதை சொல்லி சண்டை போடு, குழம்பு வைக்கணும்னு அதை சொல்லி சண்டை போடு, ஒழுங்கா மரியாதை அதை சொல்லி சண்டை போடு, அம்மாவிலேருந்து ஆத்தாவிலேருந்து பிறப்புலேருந்து எல்லாத்தையும் எழுப்பான். அவளுடைய நடத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்லுவான். நம்ம பொண்டாட்டி தானே, இந்த மாதிரி சொல்லலாம், பயன்படுத்தலாமா, அதெல்லாம் மேடையில் சொல்ல முடியாது. புருஷன் பொண்டாட்டி என்ன சொல்லுவான்னு கேட்டா, அவனே அவளை வந்து ஒரு கேடு கட்டவள் என்ற கருத்துப்பட உள்ள வார்த்தையெல்லாம் போட்டு என்ன செய்யறான், பொண்டாட்டி திட்டி போடுறான். கேடு கட்டவளுக்கு சில சொற்கள் இருக்கும்ல, கோவத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதெல்லாம் செய்ய, இதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாது. வலா துகப்பிஹ், ஆபாசமா மனைவி திட்டவே கூடாது. எந்த காரணத்தினாலையும் அவளை இவளை அதெல்லாம் செய்யக்கூடாது. அறிவு கட்டவளன்னு சொல்லிட்டு போ, அல்லது மரியாதை கட்டவளன்னு சொல்லிட்டு போ. என்ன அவ செஞ்சாலும் அதை சொல்லு, அவ செய்யாத சொல்லுவது, அம்மா ஆத்தாவெல்லாம் இழுத்துக்கிட்டு சொல்றது, உங்களுக்கு தெரியாத, உங்க அப்பனை தெரியாத, ஆத்தாவை தெரியாத, அந்த மாதிரி எல்லாம் பேசுறதுலாம் இந்த மார்க்கத்தில் அனுமதியெல்லாம் என்ன செய்யறாங்க. முஸ்லீம் சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, இந்த மார்க்கம் தெரியாதனால மற்றவர்களோட காப்பி அடித்துக் கொண்டு ரொம்ப கேவலமான முறையில் எல்லாம் மனைவிமார்களை திட்டக்கூடியதை பார்க்கிறோம். அதெல்லாம் நாகரிகமான சமுதாயத்தில் வரக்கூடாது. அசிங்கமாக திட்டுதல் என்பது அறவே தவிர்க்க வேண்டும். அப்ப வலா துகப்பிஹ், அருவருப்பா பேசக்கூடாது. அடுத்து சொல்றாங்க, வலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத், மனைவியை வெறுக்கிற கண்டிக்கிறதா இருந்தா வீட்டுக்குள்ளதான் கண்டிக்கணும், ரோட்ல விட்டு கண்டிக்க கூடாது, 4 பேருக்கு தெரிகிற மாதிரி கண்டிக்க கூடாது. அவ கண்ட நேரங்களில் பெண்கள் எகிரி போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, 4 பேருக்கு தெரிகிற மாதிரி கண்டிக்கிறதுனால தான். அவ இயற்கையாகவே கட்டுப்பட்டு போகத்தான் ஒரு பெண்ணு நினைக்கிறா. சரி, புருஷன் அவர்கிட்ட நம்ம அண்டி இருக்க வேண்டி இருக்கிறது, அவர் கண்டிச்சா கண்டிட்டு போறாரு அப்படிதான் நினைக்கிறா. அதை 4 பேரை வச்சுக்கிட்டு சொல்லும் போது அங்க தன்மானம் வருது. மேட்ரு எப்படி மாறிக்கிறது, அவளை தனியா நீங்களா கண்டிக்கும் போது தன்மான பிரச்சனை வராது, தப்ப உணரக்கூடிய பிரச்சனை வரும். சபையில வச்சு கேட்டீங்கன்னு சொன்னா என்ன ஆயிரு, அது தன்மானம் நம்ம கேவலப்படுத்தி விட்டான், 4 பேருக்கு நடக்க முடியாம ஆக்கிட்டாங்க போது அதை காப்பாற்றி கொள்வதற்காக உங்களை அதே சபையில வச்சு உங்களை எடுத்து பேசிவிடுவான். நீங்க வந்து சபையில வச்சு கண்டிச்சீங்கன்னு சொன்னா அவ உங்களை என்ன செய்வா, சபையில வச்சு அசிங்கப்படுத்திட்டு போயிடுவான். அப்ப நமக்கே அது கேவலத்தில் வந்து முடிந்து விடும். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத், வீட்டுக்குள்ளதான் கண்டிப்புலாம். கண்டிப்பு எல்லாம் எங்க வச்சுக்கிறேன்னு, ஏதாவது வெளியே பார்த்துட்டா கூட கூப்பிட்டு வச்சு என்ன செஞ்சது, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கணுமே தவிர, ஊரே கூடி போயிருங்க. சில குடும்ப சண்டை நடக்கும், கூட்டமா நிற்பாங்க, என்னடான்னு பார்த்தா புருஷ மாட்டார் சண்டை, ஒரு 40-50 பேர் சுத்தி வீட்டு வாசலும் நின்றுவாங்க. இதுதான் கண்டிக்கிற முறையா? புருஷன் முண்டாட்டி சண்டைங்கிறது தெருவை தாண்டி எதுக்கு போகணும், வீட்டை தாண்டி செவத்தை தாண்டி எதுக்கு வெளியே போகணும்? அப்ப இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இந்த ஒரு அடிப்படை நம்ம என்ன செய்யணும், கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இஸ்லாம் வந்து பெண்களை நம்ம நடத்துவதற்காக வேண்டி கற்றுத்தரக்கூடிய ஒரு முறை. அடுத்து முத்தாய்ப்பாக ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் மனைவி மக்களையும் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை எல்லாம் நமக்கு போடுறோம். ஆம்பளைகளுக்கு அடுத்த கட்டளை என்ன, மனைவிமார்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுகிற கடமை யாருக்கு இருக்குது, கணவன்மாருக்கு இருக்கிறது. நெருப்புல உழுவும் போது போய் காப்பாத்துறீங்கல்ல, அதே மாதிரி தான் எப்படி காப்பாத்தனே, நரகத்துக்கு போற செயலை செய்யறாங்களா, ஆடல் பாடல்ல மூழ்கி இருக்கிறாங்களா, டிவியை கதின்னு கிடக்குறாங்களா, வேற மாதிரியான தப்பு தண்டாக்கள்ல போறாங்களா என்பதையெல்லாம் கண்காணித்து சரி பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது. மனைவி தானே செஞ்சுட்டு போறாங்கன்னா அது மார்க்கத்தில் கிடையாது. அப்ப உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய மனைவி மக்களையும் என்ன செய்யுங்க, நரகத்திலிருந்து காத்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்ற காரணத்தினால நம்ம வாட்டுக்கு அன்பு செலுத்துறோம், முகபத்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய தவறுகள் அவங்களுடைய தீமைகள் கூடி சினிமா கோட்டைக்கு போறான். பார்த்த சினிமா கோட்டையில இருந்து புர்கா போட்டு புருஷன் முன்னாடி ஒன்னா வர்றாங்க. சினிமா கோட்டையில் வெளியே வருதுங்க. எப்படி வருது, இஸ்லாமிய கலரோடவே அவன் வந்து வாசல் நின்று கூட்டிட்டு வர்றேங்கிறான். நீ என்ன செஞ்சிருக்கனே, இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கா? உன்னை நரகத்தை நான் காப்பாற்றுவானா, உன்னை நரகத்தில் தள்ளுவேனா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? மார்க்கம் தடை செய்திருக்கிற இடத்துக்கெல்லாம் அழைத்து செல்லக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறார்கள். மார்க்கம் தடை செய்கிற காரியத்தையெல்லாம் மனைவிக்கு செய்து கொடுக்கக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து நரகத்தில் நீங்க தள்ளுறீங்க. அல்லாஹ் நமக்கு போடுற கட்டளை என்ன, நரகத்திலிருந்து உங்களையும் காப்பாற்றிக்கிறங்க, உங்க குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். இந்த மாதிரி ஒரு கண்காணிப்பு அடுத்த நம்ம மேல சுமத்தப்பட்ட சுமை என்ன, இந்த மாதிரி ஒரு கண்காணிப்பு இருக்கிறது.
அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தாய்ப்பா நமக்கு சொல்றாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி. உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா? குடும்பத்துக்கு சிறந்தவன் தான் உங்களை சிறந்தவன். ஊர் உலகத்தில் சிறந்தவன் பேர் வாங்கலாம். பொண்டாட்டியை ஒழுங்கா நடத்தின சிறந்தாள் நீ. பொண்டாட்டிக்கு தேவையான செஞ்சு கொடுத்து அவளுடைய மன நிறைவாக வைத்துக்கிற தெரியாது, நீ எல்லாம் சிறந்தாளா? அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி. உங்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டால், உங்க மனைவிக்கு யார் சிறந்தவரோ, குடும்பத்துக்கு யார் சிறந்தவரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர். நான் என் குடும்பத்துக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் என் மனைவிட்டு போய் கேளு, என்னை பற்றி ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம மனைவி மாட்ட கேட்ட வண்டி வண்டியாக சொல்லிவிடுவாங்க. வெளியே சொன்னாங்கன்னா நம்ம நல்ல இல்லைன்னு அர்த்தம், விளங்குதா? சொல்லாம இருந்தாங்கன்னா நல்ல கணவர்னு அர்த்தம். அப்ப நம்ம மனைவிமார்கள்ட்ட யார் நல்லவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் நல்லவர்னு சொல்ற அளவுக்கு அதை ஒரு பெரிய கடமையாக, ஒரு சுமையாக நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இதை பேண வேண்டும். அதே மாதிரி ஹுன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன்ன, அவர்கள் உங்களுக்கு ஆடையா இருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு ஆடையா இருக்கணும். ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். கல்யாணம் பண்ணிட்டீங்களா, நீங்க அவங்களுக்கு ஆடை, அவங்க உங்களுக்கு ஆடை. ஆடைனா என்ன? ஆடை இருக்கு நம்ம போடுறோம், மானத்தை மறைக்கிறதுக்கு போடுறோம், குளிர்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு போடுறோம், வெயில்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு போடுறோம். அதே மாதிரி கணவனுடைய மானத்தை மனைவி மறைக்கணும், மனைவியுடைய மானத்தை கணவன் காப்பாற்றணும். அப்ப மானத்தை காக்கக்கூடிய வகையில ஒருத்தர் நிக்கணும். இந்த மாதிரியான அறிவுரைகள் எல்லாம் இதெல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும். இதெல்லாம் செய்ததில் அடங்குறது, ஒப்பந்தத்தில் அடங்குறது, இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான